நம்ம போன பதிவில் ஒரு சின்ன பையனுக்கு விரால் மீன் குஞ்சுகளை நம்ம பிடிச்சு கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் எங்கள் குளத்தில் விரால் மீன் குஞ்சுகள் அதிக அளவு இல்லை, நீங்கள் பிடிச்சு கொடுக்க முடியுமான்னு நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. அதனால் நானும் என் நண்பனும் விரால் மீன் குஞ்சுகளை பிடிக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். எப்பவும் கண்ணுக்கு தெரிகிற தெளிவான தண்ணீரில் விரால் மீன் குஞ்சுகள் கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விரால் மீன்கள் தன்னோட குஞ்சுகளை பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதுக்காக நாணல் தட்டுகளுக்கு இடையிலையும் சங்கிலி பாசன்கிற அந்த புதையிலையும் வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால் அதை தேடி கண்டுபிடிச்சாலே விரால் மீன் குஞ்சுகளை ரொம்பவும் சுலபமாகவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு வழியா விரால் மீன் குஞ்சுகள் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாசத்தை சுத்தம் பண்ணி நம்ம பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். விரால் மீன் குஞ்சுகள் எப்பவும் பிடிக்கும் போது அது சரியான அளவுல இருக்குதான்னு பார்த்துட்டு பிடிக்கணும். எதனால சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஏரி குளம்னு விடும்போது அது கண்டிப்பா அது உயிர் பிழைக்க வாய்ப்பு கம்மி தான். ரொம்பவும் சிறிய அளவுல இருக்கிற விரால் மீன் குஞ்சுகளை நம்ம எப்பவும் பிடிக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு வேட்டையாடி சாப்பிட கூட சரியா தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சாலே போதும், நம்ம கூடிய சீக்கிரம் நிறைய விரால் மீன் குஞ்சுகளை பிடிச்சிடலாம். சரி, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்பவும் சுலபமா கிடைக்கிற விரால் மீன் குஞ்சுகளே நம்ம போராடி பிடிக்க வேண்டியதா இருக்குது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, விரால் மீன் குஞ்சுகள் அளவுல பெருசா இருந்தா கண்டிப்பா அது கூட்டம் கூட்டமா தெரியாது. ஒரு வழியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விரால் மீன் குஞ்சுகள் பிடிச்சிருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டோம். நம்ம பிடிச்ச விரால் மீன் குஞ்சுகளை எல்லாம் எடுத்துட்டு அவங்க சொன்ன குளத்துக்கு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அவங்க சொல்லியிருந்த குளம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல தேலி மீன்கள் அதிக அளவு இருக்காதனால விரால் மீன் குஞ்சுகள் ரொம்பவும் சீக்கிரமாவே நமக்கு வளர்ந்துரும். அதை ஒரு நல்ல பதிவில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.